பல விதத்துல என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு சார். என்ன பண்றதுனே தெரியல சார். என்ன விளையாடுறியா? நாளைக்கு ஹியரிங் கோர்ட்ல வந்து அந்த அம்மா உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். எனக்கு பல வழியில குடச்சல் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் சமாளிக்கணும்னா இந்த பொம்பளை தான் எல்லாம் செஞ்சேன்னு ஒத்துக்கணும். நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சல சார். செஞ்சு என்னமா பிரயோஜனம்? கடைசியில் எல்லாமே உல்டாவாகி போச்சு. இத பாரு, நீ என்ன டார்ச்சர் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பொம்பளை இன்னைக்கு நைட்டுக்குள்ள உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். சார், டார்ச்சர் எல்லாம் பண்ண கோர்ட்ல பிரச்சனை ஆயிடும் சார். அப்ப கெஞ்சி கால்ல விழு, சென்டிமெண்டா அட்டாக் பண்ணி ஏதாவது செய்ய. ஆனா எப்படியாவது அந்த பொம்பளை ஒத்துக்க வை, அதான் முக்கியம். நானும் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு சார். அந்த அம்மா என் உயிரை காப்பாத்துனாங்க. அத கூட நான் மனசுல வச்சுக்காம சென்டிமெண்ட்ல நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும்ல சார். அவங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி பல வேலைகளை நான் பார்த்தேன். அந்த அம்மா சட்டம் நியாயம்னு பேசுறாங்க. உடம்பு சரியில்லாத அவங்க புருஷன் லைன்ல இருக்காருன்னு தெரிஞ்சும் அவங்க பேச மறுத்துட்டாங்க சார். அதுக்கு என்ன பண்ண போற? அந்த அம்மா ரொம்ப நேர்மையாவும் ரொம்ப சுத்தமாவும் இருக்காங்க சார். இந்த கேஸ்ல அவங்கள சிக்க வைக்கணும்னு நினைக்கிறது சரியில்லை சார். நீங்க உங்க முடிவை மாத்திக்கிட்டு வேற ஏதாவது யோசனை பண்ணி பாருங்க சார். இத பாரு, நான் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. இப்போ உன்னோட முறை. நான் சொல்றதை நீ பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். முடிஞ்சா செய்ய மாட்டேனா சார்? சும்மா பண்ணிதான் ஆகணும்னு சொன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? இங்க வேலை நடந்தா தானே. என்னால முடியாது சார். எனக்குன்னு மனசாட்சி இருக்கு. இதுக்கு மேல என்னால அவங்கள டார்ச்சர் பண்ண முடியாது சார். எனக்கு அட்வைஸ் பண்றியா? மரியாதையை நான் சொல்றதை செய். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆளாளுக்கு அவளை நல்லவ வல்லவன்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றதை செய்ய மாட்டீங்களா? என்ன சார் நீங்க ஒரு டிசியா இருக்கலாம். ஒரு ஜெயிலர, அதுவும் பொம்பளைய எங்க கண்ணு முன்னாடி அடிக்கிறீங்க? ஏய், உன் வேலைய பாரு. இவளுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இவ ஜெயிலரா வேலைக்கு ப்ரொமோட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தேன். இவ புருஷனுக்கு ஒரு வேலை வாங்கி தர சொல்லி கெஞ்சி என் கால்ல விழுந்தா இவ. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு தெரிஞ்ச இவ புருஷனுக்கு என் மாமனாரை வச்சு ஹையர் லெவல்ல மூவ் பண்ணி எவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணி அவனுக்கு கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? கவர்மெண்ட் சம்பளத்தை மாசம் மாசம் வாங்குறீங்களே, அப்ப உங்களுக்கு வலிக்கலையோ? அப்ப வந்து சார் என் காலையை சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப அந்த நன்றி எல்லாம் மறந்து போச்சா? அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு இப்ப ஏன் கண்ணு முன்னாலே அவளை நல்லவ வல்லவன் உளறிக்கிட்டு இருக்க? தோலை உரிச்சு. இந்த கேஸ நான் விசாரிச்சேன். கொலை பண்ணது இவதான். இவ எந்த காரணத்தை கொண்டு தப்பிக்கவே கூடாது. அந்த சுப்புவை ஏற்பாடு பண்ணது நாங்க தான். ஒரே ஒரு வார்த்தை அவளை சொல்ல வை. அத வர வைக்க நீ என்ன வேணா செய். அத மீறி நான் சொல்ல வைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவ நல்லவ வல்லவன் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த நானே உனக்கு கெட்டது பண்ண வேண்டி வரும். அப்படி ஒரு நிலைமைக்கு என்ன கொண்டு வந்துடாத. ஜாக்கிரதை. என்னம்மா உங்களை இப்படி அடிச்சிட்டாரு? பரவாயில்ல விடு. இதுதான் கெட்டவங்க சவகாசம் ஆபத்துல முடியும்னு சொல்றது. இதை வெளியே யாருகிட்டையும் சொல்லிடாத. சரிங்கம்மா, சொல்ல மாட்டேன். இந்த ஆம்பளைங்களை லேடிஸ் ஜெயிலுக்குள்ள அலோ பண்றதே தப்பு. அதுலயும் போலீஸ் ஆபீசரை உள்ள விட்டது பெரிய தப்புன்னு புரிய வச்சிட்டாரு. விடுமா, இதெல்லாம் யாருகிட்டையும் சொல்லிட்டு இல்லம்மா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மேடம், எங்க போறீங்க? திரும்பவும் உமாவை பார்க்க போறீங்களா? வேற வழி பார்த்துதானே ஆகணும். என்ன மேடம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஐயோ, என்னது கண்ணத்துல? என்னாச்சு மேடம்? ஐயோ அத்தை, யாரோ அரைஞ்சிருக்காங்க அத்தை. அரைஞ்சிருக்காங்களா? என்ன அக்கிரமம் அது? எந்த காலத்திலயும் இப்படி அடிக்கிறவங்க இருக்காங்களா? அதுலயும் நீங்க ஒரு அதிகாரி, 1000 கைதிகளை கட்டி மேய்க்கிறவங்க, தைரியமானவங்க, உங்களையே கை நீட்டி அடிக்கிறாங்கன்னா
இவங்க வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரா? உங்க புருஷன் இங்க வர வாய்ப்பே இல்ல. வேற யாரா இருக்கும்? அடிச்சது யார் மேடம்? என்னது? நிச்சயம் கைதிங்க உங்களை அடிக்க முடியாது. மத்த வார்டனும் அதிகாரிங்களும் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜெயிலையே நீங்க தான் பெரிய அதிகாரி. உங்களை ஒருவேளை என்னத்த என்ன யோசிக்கிறீங்க? அடிச்சது அந்த டிசிபிய மேடம். அந்த படுபாவிதான் அடிச்சான். கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? என்னால தாங்க முடியலமா. அந்த ஆளு தான் கை நீட்டி அடிச்சிட்டான். அயோக்கிய ராஸ்கலவன். அந்த ஆள் ஒரு மனுஷனாமா? ஐயோ, ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? போ வெளியே. இல்ல மேடம், என்னால தாங்க முடியல. போதும், எல்லாம் நான் வாங்கின வரோம். இங்க எத்தனை கைதிகளை நான் அடிச்சிருப்பேன். அதுக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை இது. சகவாசம் தப்பா இருந்தா தண்டனை கிடைக்கத்தானே செய்யும். இதோட விடுவான் அந்த ஆளு. உங்களை டார்ச்சர் பண்ணதான் போறான். அம்மா, அந்த ஆளு தான் ஏதோ ஒத்துக்க சொல்றான்ல, ஒத்துக்கிட்டு தொலைய வேண்டியதானே? உங்களால இந்த அம்மா அடி வாங்கி சாவுது. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதே. இவ்வளவு நாள் கைதிங்களால உங்களுக்கு டார்ச்சர், இனி அந்த ஆளும் டார்ச்சர் பண்ண போறான். ஏய், பேசுனது போதும், நீ கிளம்பு. இல்லம்மா, கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. அவ ஏதாவது சொல்லிட்டு போறாமா, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மேடம் இது? அந்த டிசி உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? நான் உங்ககிட்ட பேசணுமா? எப்படியாவது உங்ககிட்ட நெருக்கமாக்கி உங்களை ஒத்துக்க வைக்கணுமா? கோர்ட்ல வந்து அந்த சுப்பதான் செஞ்சா, அவனை நீங்க தான் செய்ய சொன்னீங்கன்னு ஒத்துக்கணுமா? உங்களை ஒத்துக்க வைக்க முடியாதுன்னு சொன்னேன், அது கை நீட்டி அடிச்சிட்டான். என்ன மேடம் இது? ஐயோ, இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. இது வரைக்கும் எங்களை தான் கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு, இப்ப உங்களையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரா? எல்லாம் என்னோட விதிமா. அப்படி சொல்லாதீங்க மேடம். எப்பவுமே நான் என்னால ஒருத்தருக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இப்படி ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கற நிலைமை வந்துருச்சு. கடவுளே, இதுக்கு பேசாம நாங்க ஒத்துட்டு இருந்திருக்கலாம் போல இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? பொய்யாவே இருந்தாலும் அத நாங்க உங்களுக்காக ஒத்துக்கிறோம். உங்களை இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்த விரும்பல. பரவாயில்லம்மா, பண்ணிட்டு போறான். நல்லவங்க தப்பிச்சா எனக்கு அதுவே போதுமா. என்னால இதை தாங்க முடியல மேடம். என்னால இன்னொருத்தருக்கு இந்த நிலைமையா? என்னம்மா பேசுறீங்க? எந்த ஜென்மத்திலயோ நாங்க செஞ்ச பாவம். அந்த பையனை நாங்க ஆணில தள்ளி விட்டுட்டோம். அந்த பாவமா கூட இருக்கலாம். அதுக்காக தான் கடவுள் எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரோன்னு தோணுது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? உங்களை இப்படி கொடுமைக்கு ஆளாக்கிட்டாரே. நாங்க வேணா உங்களுக்காக ஒத்துக்கிறோம் மேடம். ஐயோ, வேண்டாமா. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா பேச்சு கூட இந்த வார்த்தையை சொல்லிருக்க மாட்டேமா. இன்னொருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு ஒத்துக்கிறேங்கிறீங்களேம்மா. எப்படிமா உங்களுக்கு இவ்வளவு நல்ல மனசு? உங்களுக்கு ஒண்ணுன்னு உடனே இவங்க எல்லாரும் எப்படி பிரார்த்தனை பண்றாங்க? அதெல்லாம் எதுக்குன்னு இப்பதாம்மா புரியுது. நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்க. ஆனா அதையும் தாண்டி அந்த ஆளுக்கு நான் வேலை பார்த்திருக்கேன். நீங்க ரொம்ப நல்ல மனுஷிமா. இப்ப சொல்றேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளும் நீங்க செய்யாத குற்றத்தை ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. ஆனா அந்த ஆளு தப்பு செஞ்சவனை தானே காப்பாத்த போராடுறான். அதுக்கு ஒரு நாளும் நீங்க துணை போக கூடாதுமா. அத சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். இத பாருங்க, அந்த டிசியால என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். உன்னை ஓட ஓட விட்டு என்கவுண்டர்ல போட்டுட்டுமா பாக்குறியா? டேய், நான் டிசி ஆகிறதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி 1000 கேடிய பார்த்தவன்டா. எவனை எப்படி எந்த வழியில சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? ஐயோ சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன போய் குத்த சொல்றீங்களா சார்? சார், உண்மையை சொல்றா, உண்மையை சொல்லு. சொல்றா. டேய், நீதான்டா போன்ல மறக்கனா? டேய், அந்த இடத்துல மத்த 3 பேரை தவிர நீதான்டா இருந்த. சொல்றா, உண்மையை சொல்லு. அந்த கைரேகை எடுக்கிறவன் அப்ப உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தான்டா.
வேற ஒருத்த வந்து பணத்தை எடுத்துட்டு போனான். அதனால அவனும் மிரட்டி இருக்க மாட்டான். அந்த பொம்பளைக்கு அந்த அளவுக்கு தைரியமும் கிடையாது. அந்த டாக்டரும் மிரட்டுற ஆள் கிடையாது. இவங்களெல்லாம் விட்டா நீ தாண்டா வீடியோ எடுத்திருப்ப. ஏய் சொல்றா. ஏய் பொய் சொன்ன கொன்னு போட்டுருவேன். நான் ஏன் சார் போய் சொல்லணும் சார்? வீடியோன்னு சொல்றீங்களே, என்ன வீடியோ சார் அது? அதை காட்டுங்க சார், நானும் பாக்குறேன். இதுதான் அந்த வீடியோ. ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். இல்ல இது ஞாபகம் இல்லைன்னு சொல்ல போறியா? இருக்கு நல்லா சார், பாரு. இருக்கு, ஞாபகம் இருக்கு. சார் சத்தியமா எனக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார் இதுல நானும் தானே சார் இருக்கேன். அப்புறம் எப்படி சார் நான் எடுத்திருக்க முடியும்? நீ இல்ல அப்ப வேற யாரா எடுத்திருப்பா? நீ ஆளை வச்சு எடுத்திருப்ப. சார் எப்படி சார்? ஒருவேளை நானே ஏற்பாடு பண்ணி எடுத்திருந்தாலும் நான் எப்படி சார் உங்களை மிரட்ட முடியும்? இது வெளியே வந்தா நானும் தானே சார் மாட்டுவேன். இந்த வீடியோல நானும் தானே சார் இருக்கேன். ஏய், நீ நானும் ஒண்ணா? ஏங்க இவன் சொல்றதும் கரெக்ட் தானங்க. இவன் எப்படிங்க மிரட்ட முடியும்? இதை வெளியில விட்டா இவனும் தானங்க மாட்டுவான். எந்த திசையில போனாலும் இப்படித்தான் முடியுது. இந்த பிரச்சனையால என் மூளையே குழம்புது. ச்சே! ஐயோ இவன் பாவங்க. முதல்ல இவனை போ சொல்லுங்க. டேய், சார் இங்க நடந்தது இதோட மறந்துரு. வெளியில எங்கேயாவது மூச்சு விட்டா இல்ல சார், நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன் சார், சொல்ல மாட்டேன் சார். வேற யார்கிட்ட எந்த டச்சும் வச்சுக்க கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? சரி சார், போ போ. வர சார், வரமா. சொல்லுங்க பாண்டியன், என்ன விஷயம் சொல்லுங்க. சார், எங்க டிசி சார் வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்து போறான். அதை சொல்லத்தான் உங்களுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணேன். புதுசாவா? ஆள் எப்படி இருந்தான்? என்ன பேசிட்டாங்கன்னு தெரியுமா? அதை விசாரிக்க தான் சார் நிறுத்தி யாருன்னு கேட்க போனேன். அதுக்குள்ள டிசி சார் வந்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. அவன் அடையாளங்களை சொல்ல முடியுமா? கருப்பா இருந்தான் சார், ஒரு 40 வயசு இருக்கும். முன்மண்ட வழுக்கையா இருந்துச்சு. சரி, அவனை போட்டோ ஏதாவது நீங்க எடுத்தீங்களா? இல்லை சார், அது முடியாம போயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. அடுத்த தடவை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவனுடைய முழு டீட்டெயில்ஸையும் விசாரிச்சிருங்க. ஓகே? ஓகே சார். சரி, இந்த நேரத்தில் எதுக்கு அவன் வந்துட்டு போறான்? ஆளு படிச்சவ மாதிரி இருந்தானா? இல்லை சார், அவன் ஏதோ லோக்கல் ஏரியாலேருந்து வந்த மாதிரி இருக்கான். ஆள் பார்க்கறதுக்கு அக்யூஸ் மாதிரி இருந்தா சார். அப்படியா? சரி, அடுத்த தடவை அவன் வீட்டுக்கு வந்தான்னா போட்டோ வீடியோ ஏதாவது எடுத்து எனக்கு கண்டிப்பாக அனுப்பி வைங்க. ஓகே? ஓகே சார், வச்சுறேன் சார். வந்துட்டு போனவன் யாரா இருக்கும்? என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. பொழைச்சிட்டாருன்னு தகவல் வந்தா கிளம்பலான்னு பார்த்தா தகவலே இது வரைக்கும் வரலையே. அப்பா ஒரு காஃபியாவது குடிக்கலாம்ப்பா. ஆமாங்க, டிஃபன் சாப்பிடுற நேரம். கேண்டீனுக்கு போய் வடை ஏதாவது சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. சரி வாங்க போ. சரிம்மா, வாங்க வாங்கப்பா. அவந்திகா, இந்த போன் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வரேன். அந்த பொண்ணு எங்க இருக்கு? உள்ளதா இருப்பா. கொடுத்துட்டு வாங்க, போங்க. சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு வரேன். ஏதோ போன் வருதுமா. ஏமா, கிரிதரன் டிசிபி கால் பண்றாரு. ஆச்சரியமா இருக்கமா. டிசிபி ஃபோன் பண்றாருன்னா அவருக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? எது வேணாலும் இருக்கட்டுங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க, அவளே பேசிக்கிட்டோம். அப்பா இல்லப்பா, நீங்க எடுத்து பேசுங்க. இவங்க 2 பேருக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு நமக்கு தெரியணும். பேசுங்க. இந்தாங்க. பேசுங்கப்பா. சரி. ஹலோ வேற யாரோ பேசுற மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ, பொன்னுசாமி இருக்காருங்களா? அவரு உள்ள இருக்காரு. நீங்க டிசிபி கிரிதரன் தானே? ஹலோ
ஹலோ சொல்லுங்க சார். நீங்க யாரு? சார் நான் தான் ராஜாராம், உமா டிரான்ஸ்போர்ட் ஓனர் கிருஷ்ணனோட சம்பந்தி. ஹலோ என்ன கட் பண்ணிட்டாரு? என்னப்பா? என்னம்மா அது? நான் தானே தெரிஞ்சதும் எதுக்கு கட் பண்ணாரு? அதானே எதுக்கு கட் பண்ணாரு? இல்லம்மா, அவருக்கும் இந்த பொண்ணுசாமிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாம கால் பண்றாரு. என் குரலை கேட்டதும் கட் பண்ணிட்டாரு. இது ஏதோ தப்பா தெரியுதுமா. என்னங்க சொல்றீங்க? அந்த ராஜாராமுக்கும் பொன்னுசாமிக்கும் என்னங்க சம்பந்தம்? அவனோட போனை இந்த ஆள் ஏங்க எடுக்கிறான்? என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு இப்ப எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு? அந்த பொன்னுசாமி நான் காஞ்சிபுரத்துல இருக்கேன்னு சொல்லும் போதே எனக்கு டென்ஷனா இருந்தது. இப்ப அந்த ராஜாராம் கூட இருக்கானா என்ன அர்த்தம்? இவன் ஏதாவது உளறி கிளறி தொலைச்சிட்டானா? ஏங்க, ராஜாராம் உங்ககிட்ட எந்த மாதிரி பேசினாரு? ஏதாவது உங்களை சந்தேகப்படுற மாதிரி பேசினாரா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் தெரியல. நான் தான் ராஜாராமன்னு தெரிஞ்சதும் பதட்டத்துல போனை கட் பண்ணிட்டேன். நிச்சயமா அந்த பொன்னுசாமி ராஜாராம் கிட்ட உளறி இருக்க மாட்டான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லி இருந்தா ராஜாராம் உங்ககிட்ட நக்கலாவோ இல்ல வேற மாதிரியோ தான் பேசியிருப்பாரு. ஆனா நார்மலா தான் பேசுறாருன்னு சொல்றீங்க. ஆமால, இல்ல எனக்கு தான் பதட்டத்துல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பொன்னுசாமி ஏதாவது உண்மையை சொல்லியிருந்தாலும் இவன் ராஜாராமன்னு சொல்லியிருக்க மாட்டானே. ஆமா, இவன் எதுக்கு அங்க போனா? அவன் போன இவன் எதுக்கு எடுக்கிறான்? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஏங்க, எதேச்சியா என்னமாவது நடந்திருக்க போகுதுங்க. அந்த பொன்னுசாமி அவன் போனை தவற விட்டுருக்கலாம். அது ராஜாராம் கையில கிடைச்சிருக்கலாம். ஆனா இப்ப பேசுனது நீங்க தானே, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுல்ல? ஆமாமா, நீங்க டிசிபி கிரிதரன் தானே அவன் என்கிட்ட தெளிவா கேட்டானே. அப்படி அவன் கேட்ட உடனே நீங்க கட் பண்ணதும் அவனுக்கு சந்தேகம் வராதா? பதட்டத்துல இருந்ததுனால எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலமா. கட் பண்ணிருக்க கூடாது. அவன் சந்தேகத்தை நானே அதிகப்படுத்திட்டேன்ல. சரி, இதை எப்படி சரி பண்றது? நீங்க திருப்பி அவனுக்கு கால் பண்ணி பேசுங்க. சிக்னல் இல்லாம அதுவா கட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அப்படி பேசிதான் சமாளிக்கணும் இல்ல? ஏமா மறுபடியும் அதே கிரி கிட்ட இருந்து கால் வருதுமா? பேசுங்கப்பா, அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. பேசுங்கப்பா. ஹலோ 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 ஹலோ, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சார் அப்பவும் நல்லதா சார் கேட்டுச்சு. இல்ல, இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, அதனாலதான் ரூம் விட்டு வெளியே வந்து பேசுறேன். ஆமா, நீங்க யாரு பேசுறது? சார் அதான் சொன்னேனே சார், உமா டிரான்ஸ்போர்ட் ஓனர் கிருஷ்ணனோட சம்மந்தி ராஜாராமன். ஓ, ஆச்சரியமா இருக்கே. இது பிளம்பர் பொன்னுசாமி நம்பர் ஆச்சே. இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? பிளம்பரா? ஓ ஆமா ஆமா ஆமா, பிளம்பர் பொன்னுசாமி நம்பர் தான். அவன் சென்னையில இருந்தா, இப்ப எங்க இருக்கான்? ஆமா, நீங்க ஏன் அவன் போன்ல பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், காஞ்சிபுரம் வடக்கருத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். ரோட்டு ஓரத்துல ஒரே கூட்டமா இருந்துச்சு. இறங்கி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு போய் பார்த்தோம். கத்தியால குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தான் ஒருத்தன். தலையில வேற அடிபட்டு இருந்துச்சு. சரி காப்பாத்தலாமே நினைச்சு கார்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தோம். அங்கதான் இருக்கேன். அதனாலதான் சார் அவன் போன் என்கிட்ட இருக்கு. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கொலை பண்ணுவீங்க, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு சாமி கும்பிடுவீங்க, சாமி உங்களை காப்பாத்தும். நம்பாதீங்க, ஏன்னா சட்டத்துக்கும் சாமிக்கும் சம்பந்தமே கிடையாது. உங்க பொண்ணும் அவ மாமியாரும் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கிறது உறுதி. சரி, பொன்னுசாமி நிலைமை எப்படி இருக்கு? சார் இன்னும் டாக்டர்ஸ் அவர் பொழைச்சிட்டாரா இல்லையான்னு ஒன்றும் சொல்லல. அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போன் அவர் ஒய்ஃப் கிட்ட கொடுக்க மறந்துட்டோம் சார். அப்படியா? வீட்டில் ஒரு சின்ன பிளம்பிங் வேலை இருந்துச்சு, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவன் குத்துப்பட்டு படுத்திருக்கானா? அவன் ஒய்ஃப் அங்க இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க கிட்ட கொடுங்க. இந்த கொடுக்குறேன் சார். ஏமா இங்க வா, இங்க வா. வாமா. இந்த போன்ல டிசிபி கிரிதரன் லைன்ல இருக்காரு. பயப்படாத, பேசு பேசு பேசுமா.
பேசு. ஹலோ. ஏய், என்னடி நடக்குதாங்க?